நண்பர்களுக்கு வணக்கம். ரீல்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பார்த்தரலாமா? இப்ப தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஃபாரின் போயிருக்காங்க. அவங்க ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்றதே அவங்களுடைய ரீல்ஸ் மூலமா தான் வந்து தெரியுதுக்கு எல்லாருக்கும். அந்த ரீல்ஸ்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சென்னை மேயர் பிரியா அவங்க வந்து கிண்டலா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஈபிக்கும் மாநகராட்சிக்கும் அந்த மின்சாரத்துறைக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் சம்பந்தம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி மேயர் பிரியா சொல்லியிருந்தாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் நீங்க வந்து மாநகராட்சியை குறை சொல்லக்கூடாது. மாநகராட்சியை நீங்க வந்து குற்றம் சாட்டுவது சரி கிடையாதுன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவங்க ஃபாரினுக்கு போயிருக்கிறாங்க. வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. தென் கொரியாவுக்கு சென்றிருக்கிற அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ஹூண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அந்த நிறுவனத்துடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து பேசியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங் அப்ப தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தளம் இது வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர் எல்லாரும் கூடயும் வந்து இவங்க கன்சல்ட் பண்ணி ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா தென் கொரியா போயிருக்காங்க அப்படின்றதுக்கு தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலுமே வெளியிடப்படல. அமைச்சர் கீர்த்தனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவு இருக்கு பாத்தீங்களா, ரீல்ஸ், அதை வச்சுதான் அவங்க தென்கொரியா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது அமைச்சர் கீர்த்தனா அவங்களுடைய தென்கொரியா பயணம் குறித்து சென்னை மேயர் பிரியா அவங்களும் வந்து விமர்சிச்சிருக்காங்க. சென்னை மேயர் பிரியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசும்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில இருந்து வெளியேறி இருக்குது அப்படின்றத கொஞ்ச நேரம் வந்து அவங்க பேசினாங்க. ஆனா தொழில்துறை அமைச்சர் என்ன பண்றாங்க, ஆந்திராவுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு அமைச்சர் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காரு. இப்ப டான்ஸ் மட்டும் இல்லாம திடீர்னு சுற்றுப்பயணமா தென்கொரியா போயிருக்காரு. ஆனா இது தொடர்பா எந்த ஒரு தகவலுமே அவர் வந்து வெளியில சொல்லல. இப்ப பொதுவா அமைச்சர்கள் வெளிநாடு போறாங்க அப்படின்னா, தொழில் முதலீடுகள் எல்லாம் ஈர்க்கறதுக்கு போறாங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் வந்து முன்கூட்டியே அவங்க வந்து வகுத்திருப்பாங்க. அது தொடர்பா ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடந்திருக்கும். அந்த சந்திப்புல அவங்க டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஆனா அமைச்சர் கீர்த்தனா அவங்க சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் அப்புறம் போட்டோஸ் இது மட்டுமே அவங்க போட்டிருக்காங்க. இது மூலமா தான் ஒரு வேளை இவங்க வந்து ஃபாரின் போயிருக்காங்களோன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க ஃபாரின் வந்து போகும்போது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து சந்திச்சு புள்ளி விவரங்களோட அவர் வந்து டீட்டெயில் சொல்லிட்டு தான் போவாரு. அதுதான் ஒரு வெளிப்படையான நிர்வாகம். ஆனா இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க வெளிப்படையா தான் இருப்போம், நாங்க வந்து ஒயிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம்னு சும்மா வாய் வார்த்தையா தான் சொல்றாங்க. இதுதான் அவங்க வெளிப்படை தன்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த அமைச்சருடைய வெளிநாடு பயணம் குறித்து இது வரைக்குமே எந்த அறிவிப்புமே வந்து தமிழக அரசு வெளியிடல. மக்களுடைய கேள்விகளுக்கு தாவேக அரசு பதில் அளிச்சுதான் ஆகணும். இப்ப திமுக தான் வந்து மின்சாரத்தை தடை செய்து பவர் கட்டுக்கு டிஎம்கே தான் காரணம்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கவுன்சிலர்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி நிறைய குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி மின்சார வாரியத்திற்கும் மின்சாரத்திற்கும் இந்த மாநகராட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மின்சாரத்துறை மாநகராட்சியோட கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்றதே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. மின்சார பிரச்சனை தொடர்பா அந்த துறையோடைய அமைச்சர் யாரோ அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். உள்ளாட்சி நிர்வாகத்துல திமுகவினர் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைக்கும் டிஎம்கே தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு கருத்தை தூக்கி வச்சிடறாங்க. இந்த நகராட்சி நிர்வாகத்துறை யார் வசம் உள்ளது அப்படின்னு அவங்க வந்து பார்க்கணும். இப்படி இருக்கும்போது சென்னை மாநகராட்சி வேறு, இப்ப சென்னை குடிநீர் வாரியம் அப்படின்றது வேறுன்றது அமைச்சருக்கு நல்லாவே தெரிஞ்சு இருக்கணும், அவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாத்துக்கும் நீங்க மாநகராட்சியை குற்றம் சாட்டுவது ஒரு சரியான வகையா இருக்காது. எந்த வகையில இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் இதுக்கு முன்னாடி வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு கார்பரேட் பாணியில ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் அவங்க வந்து இழுக்கணுன்றதுக்காக அவங்க வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா தொழில் முனைவோரா இருக்கிறவங்க, ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறவங்க கண்டிப்பா மொபைல்ல ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ரீல்ஸ் மட்டுமே தான் நம்பி இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் விமர்சிச்சு இருந்தாங்க. அதை வந்து இவங்க வந்து நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரீல்ஸ் போட்டாங்க. அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்தாங்க
முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டுல குடுத்தாங்க, எத்தன முதலீட்டாளர்களை அவங்க ஈர்த்தாங்க அப்படின்றத அடுத்த ரீல்ஸ் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா போடல. இப்ப தென் கொரியாவுக்கு அங்க போயிட்டு வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அது மூலமா தான் தெரியுது, தொழில்துறை அமைச்சர் வந்து ஃபாரின் போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா அதிகாரப்பூர்வமா அரசு வந்து தகவல் எதுவும் வெளியிடல. ஒரு பிரஸ் ரிப்போர்ட் இல்ல. இது மாரி நான் போக போறேன். இந்த மாரி திட்டங்கள்லாம் நாங்க வகுத்திருக்கோம். இதெல்லாம் நாங்க ஈர்த்து கொண்டு வரப்போறோம். அப்படின்னு புள்ளி விவரங்கள் எதுவுமே சொல்லல. ஆனா நாங்க ஒயிட் ரிப்போர்ட் குடுப்போம். வெள்ளை அறிக்கை வெளியிடுவோன்ற மாரிலாம் நீங்க சொன்னீங்க. இதுல வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னு சொன்ன நீங்க, அமைச்சர் ஃபாரின் போனத கூட தமிழக அரசு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. இப்படி இருக்கும்போது நீங்க வெளிப்படைத்தன்மையா இருப்பீங்கன்ற மாரி மேயர் பிரியா அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப இடையில கூட திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவங்களுக்கும், சென்னை மேயர் பிரியா அவங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் அவங்க வந்து குத்துவிளக்கு ஏத்தணும். அந்த இடத்துல அவங்க இல்லன்னா அடுத்ததாக அமைச்சர். அமைச்சர் இல்லன்னா அதுக்கு அடுத்ததாக அமைச்சருக்கு அப்புறமா மேயர் அவங்க வந்து பண்ணணும். மேயருக்கு அப்புறமா ஐஏஎஸ் அதிகாரிகள். அதற்கு அப்புறமா வந்து எம்எல்ஏக்கள் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து புரோட்டோகால். புரோட்டோகால்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் புரோட்டோகால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் இந்த ரூல்ஸ் தான் இப்படிதான் இருக்கும். ஒரு இப்ப தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அப்படிதானே ஒரு ஃபேமிலினா பெரியவங்க வயசு அப்படிதானே வரும். அதே மாதிரி முதலமைச்சர், அமைச்சர், மேயர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதுக்கப்புறமா எம்எல்ஏ இந்த ஹைராரிக்கல் ரேஞ்சில தான் வந்து குத்துவிளக்கு ஏத்தணுன்ற மாரி ஒரு இது இருக்கு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு விழாவுல இப்ப அரசு பள்ளிக்கூடம் திறக்குறாங்க, இல்ல அரசு கட்டிடங்கள் ஏதாவது திறக்குறாங்க, இந்த மாரி இருக்கும்போது இந்த புரோட்டோகால வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸ்லாம் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். ஆனா இது கூட எம்எல்ஏவுக்கு தெரியல அப்படின்ற மாரி மேயர் பிரியா அவர்கள் டீசென்ட்டா அது ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்ல. நீங்க அத பத்தி கேர் பண்ணிக்காதீங்கன்ட்டாங்க. ஆனா பல்லவி அவர்கள் அத விடுற மாரி தெரியல. மீண்டும் மீண்டும் அவங்க நெறைய இதுல இன்டர்வியூ குடுத்து, அவங்க வேணும்னே அப்படி பண்ணாங்க. அவங்க வர்ற இதுவே கிடையாது. நான் வரேன்னு தெரிஞ்சோன தான் அவங்க வந்தாங்கன்ற மாரி அத வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வந்து ஆக்க பார்த்தாங்க. இப்ப அதே மாரி கீர்த்தனா அவர்களும் ஆந்திராவுக்கு கிட்டத்தட்ட மசகான் திட்டம்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம், போர் விமானங்கள் கட்டுற அந்த திட்டம், இது 2மே வந்து ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. இந்த முதலீடுகள்லாம் ஆந்திராவுக்கு போனா கூட அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எந்த பதிலுமே சொல்லல. தமிழக அரசும் எந்த கேள்வியுமே கேட்கல. ஆனா இந்த 2 ஒப்பந்தத்தையுமே வந்து டிஎம்கேல இருக்கும்போது அவங்க எடுத்துட்டு வந்தது. அவங்க வந்து இந்த மாரி அடுத்ததாக நமக்கு வந்து கப்பல் கலம் தட்டணும், இந்த மசகான் திட்டமாக இருக்கட்டும், இல்ல போர் விமானம் கட்டுற அந்த திட்டமாக இருக்கட்டும், 2மே டிஎம்கேல இருக்கும்போது அவங்க எடுத்துட்டு வந்தது. ஆனா அத வந்து இவங்க தக்க வச்சுக்கல. இப்ப இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவே வந்து 15,843 கோடி, இன்னொன்னு வந்து 29 கோடி கிட்ட அந்த மாரின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நம்ம தமிழ்நாட்ட விட்டு போயிட்டாங்க. அப்ப மத்த இன்வெஸ்டர் எப்படி வருவாங்க? அவங்களுக்கும் டவுட் இருக்கும்ல. ஏன்னா அவங்களே போயிட்டாங்க. நம்ம ஏன் இப்ப போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனா வாக்குறுதிகள் மட்டும் குடுத்திருந்தாங்க. நாங்க வந்து இத்தனை லட்சம் பேருக்கு நாங்க வேலை குடுப்போம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்க உருவாக்கி தருவோன்ற மாரி நெறைய வாக்குறுதிகள் குடுத்தாங்க. ஆனா அதுல எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணலன்றது தான் வந்து நிசப்தமான உண்மையா இருக்குது. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்து ஓப்பன் பண்றோம்னு சொல்லி அன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்களுடைய மேனேஜருடைய குடிப்போற விழா புதுமனை புகழாவுக்கு போயிட்டு வந்தாங்க முதலமைச்சர் அவர்கள். இப்ப ஒரு வழியா வந்து சிங்கப்பெண் அதிரடி படைய வந்து இனாகுரேஷன் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து யூனிஃபார்ம் தச்சு குடுத்து, அவங்களுக்குலாம் ஷூ குடுத்து பயங்கரமா வந்து குடுத்துட்டாங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு மேயர் பிரியா அவர்கள் இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு அறிக்கையுமே நீங்க வந்து விடாம அங்க போயிட்டு நீங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறீங்க. இன்ஸ்டால அவங்க போட்ட ரீல்ஸ், அவங்க போஸ்ட் பண்ண போட்டோஸ் இத வச்சு தான் இவங்க வந்து தொழில்துறையில தொழிலாளர்களை ஈர்க்கறதுக்காக அங்க போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்றாலே அவங்களும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா மக்கள் கேள்வி கேட்கிற கேள்விகளுக்கு கண்டிப்பா தமிழக அரசு பதில் சொல்லிதான் ஆகணும் இல்லையா? மக்கள் பிரதிநிதியா ஒரு ஊடகத்துறையில இருக்கிறவங்க, பிரஸ் ரிப்போர்ட்டர், செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து கேமராவை பார்த்தா கொஞ்சம் போறாங்க. டைம் இல்ல அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்கு, ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்து பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல டைம் இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து ஒதுங்கி போறாங்க. ஆனா அமைச்சர்களும் அதையே ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து கஷ்டம். ஏன்னா தூத்துக்குடி அமைச்சர் அவர்கள் நம்ம வந்து பார்த்தோம். மீன்வளத்துறை அமைச்சரை ரிப்போர்ட்டர் பார்த்தாங்க. அதனால தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ணிட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு 2 வார்த்தையில முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. மத்த அமைச்சர்கள்லாம் வந்து இதென்ன கட்டாயமா? கண்டிப்பா பிரஸ் ரிப்போர்ட் குடுத்தே ஆகணுமா? எந்த சட்டத்துல எழுதியிருக்கு? அப்படின்ற மாரி கொஞ்சம் திமிரா, தெனாவட்டா ரொம்பவே வந்து அதிகார தொனியிலலாம் பேசியிருந்தாங்க. நம்ம இந்த 30 நாள்ல பார்த்தோம்ல. 1 மந்த் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்துல ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த 1 மாசம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அடுத்ததாக மின்வெட்டு. முக்கியமா நைட்ல மின்வெட்டு அதிகமா இருக்குன்னு ரோட்ல இறங்கி, வீதிகள்ல இறங்கி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் வேற
வேற எந்த தொகுதியும் இல்ல. சிஎம் தொகுதியிலேயே அடிக்கடி பவர் கட் ஆகுதுன்னு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ஃபியூஸ் வயர புடுங்கிட்டு போயிடுறாங்க. டிஎம்கே ஆளுங்க தான் ஃபியூஸ் வயர புடுங்கிட்டு போயிடுறாங்கன்றாங்க. ஃபியூஸ் வயர புடுங்குற அளவுக்கு அந்த இடம் வந்து இருக்குது. ஒருவேளை ஏன்னா கை வச்சாலே ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாரிலாம் இருக்கும்ல. எலக்ட்ரீஷியன் அந்த எலக்ட்ரிசிட்டிய பொறுத்த அளவுல. ஃபியூஸ் வயர புடுங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இவங்க வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க என்னன்னு எனக்கு நமக்கு சரியா தெரியல. ஆனா, எதுவுமே சரியில்ல அப்படின்ற மாதிரி தான் நெறைய விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 1 மாசத்துக்கே தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் வந்து 4, 4 1/2, 4 வருஷம் நம்ம வந்து இவங்களோட கடந்து போகணுங்கும்போது ரொம்பவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எப்படி நம்ம இத வந்து கடந்து போக போறோம்? இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது? அத சரி செய்யறதுக்கு என்னென்ன தீர்வுகள் இவங்க வச்சிருக்கிறாங்க? என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் மாறியிருக்கு. என் பையன் சொன்னான், என் பேரன் சொன்னான், எங்க வீட்ல குழந்தைங்க சொன்னுச்சுங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இப்ப அந்த குழந்தைங்களே வந்து அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மறுநாள் அவங்க ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், மத்த வொர்க்ஸ் அவங்களுக்கு இருக்கு. நைட்ல தூங்க முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கஷ்டம் தானே அது. அதனால குழந்தைங்க பேச்ச கேட்டு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு குழந்தைங்களோடயே சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்றது தான் ஒரு நிசப்தமான உண்மையா இருக்குது.